श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्प्राध्यौ दम्पती जगदहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमदुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिका श्रुतिम्. சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஷ்யக்காரர மங்களாசாசனம் பண்ண யதிராஜ சப்ததி ஸ்தோத்திர பாட்டம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதுல முதல் 10 ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். ஆச்சாரிய பரம்பரையை பத்தி சொல்லிட்டு வர சுவாமி சில பேர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னா இப்ப ராமானுஜர்ல இருந்து ஆரம்பம் அப்படின்னு கிடையாது. அது சம்பிரதாயம் அப்படின்னாலே தொண்டு தொட்டு வருது. அதுல நம் சம்பிரதாயத்துக்கு லக்ஷ்மிநாதன்ல இருந்து ஆரம்பம் அப்படின்றத எடுத்துக்காட்டி அதுதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சொல்றார். எல்லா இடத்துலயுமே மத்த மதங்கள்லாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வேதாந்தத்துக்கு பாஷ்யங்கள் எழுதும்போது நான் நினைச்சது இதுதான் சரின்னு இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு வியாக்கியானம் பல மதங்கள் இருக்கு. ஆனா ராமானுஜர் சொல்லும்பொழுது எப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இதுதான் சித்தாந்தம், இதுதான் சம்பிரதாய வழியாக வந்தது அப்படின்னு. அப்போ ஏற்கனவே பார்த்தோம், நாதமுனிகள் காலம் அதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த விசிஷ்டாத்வைதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டேதான் இருந்தது. ஆனா அதை ஸ்தாபனம் பண்ணது பாஷ்யக்காரர். அதனாலதான் தரிசன ஸ்தாபகரான பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட இந்த ஒவ்வொரு ஆச்சாரியர்களையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்திகை மங்களாசாசனம் பண்ணேன். அதுக்கப்புறம் ராமானுஜருடைய திருமேனி, அந்த திருமேனி எவ்வளவு முக்கியம். பகவான் அப்படின்னு சேவிக்கும் பொழுது சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுட்டான்னு எப்படி பெருமாளுடைய திருமேனி வர்ணனை இருக்கோ அப்படி ஆச்சாரியருக்கும் வர்ணனை. ஏன் அப்படின்னு நம்ம இத அர்த்தங்கள் பார்த்துட்டு வந்தா அது புரியும். ஏன்னா அந்த திருமேனியிலேயே நம் சம்பிரதாயம் என்ன அப்படின்னும் நம்ம வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது திருமேனிலேயே தெரியுது. ஏன்னா அதுபடிதான் வேதாந்தத்துல சொன்னப்பட்டபடிதான் அவளுடைய ஒவ்வொரு அனுஷ்டானமும் இருக்கு. அதுக்கு தகுந்தா போலதான் அந்த ஸ்வரூபங்கள் இருக்கு. அதனால அப்பேற்பட்ட திருமேனியிலேயே நம்ம சம்பிரதாயம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி பாஷ்யக்காரருடைய திருமேனியை வர்ணிக்கிறார். உபவீதின ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். எப்படி ஆழ்வார் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிச்சு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பெருமாளை முதலாழ்வார்கள் இருந்தா இல்லையா, முதல் 2 ஆழ்வார்கள் விளக்கு ஏத்துறேன் அப்படின்னு தீபம், அந்த தீபத்திலிருந்து 3ஆவது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுதே திருக்கண்டேன் அப்படின்னு திருமார்ப பார்த்து அங்க தாயார கண்டேன் அப்படின்னு. அப்படி இங்கேயும் உபவீத்தின ஊர்த்வபுண்ட்ரவந்தம் ராமானுஜருடைய அந்த வக்ஷஸ்தலம் சைடு பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவருடைய யஜ்ஞோபவீத்தம். அது யஜ்ஞோபவீத்தம் அது அப்படி சொல்லணுமா அப்படின்னா அதுலயும் சம்பிரதாயம் இருக்கு. மத்த மதம் வைதிக மதத்திலேயே மத்த மதங்கள் எல்லாம் பார்த்தா, அத்வைத்த மதத்துல எல்லாம் பார்த்தா அப்பேற்பட்ட அவளுடைய சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவாளுக்கு பூணல் கிடையாது, அதுக்கப்புறம் சிக்க கிடையாது, மொட்டை அடிச்சுட்டு தான் இருப்பாவா. அவ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டா. அந்த வைதீகமே கிடையாது. இனிமேல் ஞானம் சித்திச்சுடுச்சுன்னா இனிமேது இப்பேற்பட்ட வைதிக கர்மாக்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அத்வைத்த மதம். பிற மதங்கள் நிறைய மதங்கள் அப்படிதான். ஆனா நம் மதத்துல பார்த்தா சன்னியாசாசிரமம் ஸ்வீகரிச்சுண்டா கூட லோகத்துல இருக்கிற இதுதான் விட்டமே தவிர வைதிக தர்மத்தை விடல. நம்ம ஆச்சாரியர்களுக்கு வைதிக தர்மம் எல்லாமே உண்டு. அதனால உபவீத்தினம். அப்ப வைதிக தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னா பூணல் இல்லாம பண்ண முடியாது. அதனால உபவீத்தின ஊர்த்வபுண்ட்ரவந்தம் அதுக்கப்புறம் திருமண் காப்பு நெத்தியிலே ஊர்த்வபுண்ட்ரம் அப்படின்னு. ஊர்த்வபுண்ட்ரம் அப்படின்னு ஏன் பேருனா, ரெண்டும் பகவானுடைய திருவடிதான். அது மேல் நோக்கி இருக்கு, அது மேல் நோக்கி காட்டுறது. அப்படின்னா பகவான் அடையிறது, நம்ம எப்ப ஏற்பட்ட அந்த வைகுண்ட லோகம் பகவானுடைய திருவடி அடையிறது தான் முக்கியம். அது மேல் லோகம் அப்படின்னு, மேலுயர்ந்த லோகம் அப்படின்னு காட்டுற மாதிரியாக ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம்
சுவாமி பாஷ்யக்காரருடைய அவதாரம் சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது தேசமெல்லாம் அப்படின்னு உகந்திடவே பெரும்பூதூரில் அப்படின்னு மங்களாசாசனம் இல்லையா? தேசமெல்லாம் உகந்திடவே அப்படின்னு எல்லாருக்குமே சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. இங்க சொல்லும் பொழுது திரிஜகத் புண்ணிய பலம், பூமியில இருக்கிறவாளுக்கு மட்டும் இல்ல, தேவலோகத்துல இருக்கிறவாளும் பாத்தாளலோகம் எல்லாருக்குமே இது அவாவா பண்ண அந்த புண்ணியம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியத்துக்கு பலனாக பகவான் பார்த்தேராம் எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காளே, எல்லாருடைய புண்ணியத்தை சேர்த்து அவளுக்கு ஒரு பலனாக தரேன் அப்படின்னு ராமானுஜரை அவதாரம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குழந்தை பிறந்தான் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவான். பிற்காலத்துல சுபுத்திரன் பிறந்தானா ரொம்ப எல்லா பெரியவாளுடைய பேச்சை கேட்டு இருக்க, பெரியவா பண்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண, அப்பேற்பட்ட ஒரு பையன் பிறந்தால் அது இன்னும் சந்தோஷம், அந்த குலத்துக்கே பெருமை. ஏன்னா அந்த வைதிக தர்மத்துல நாட்டம் இருந்து சார்த்தாதிகள் பண்ணி அப்படிலாம் பண்றவா இருந்துட்டாலே அந்த குலத்துல சில பேருக்கு கிடைக்காத கூட அந்த பாக்கியம் கிடைச்சிடும். ஆனா ஒரு ஒரு அவதார புருஷன் அப்படின்னா இந்த ஜகத்துக்கே நல்லது பண்ணுவார். அதுவும் சாட்சாத் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் திரிஜகத் அப்படிங்கிறது. அப்படின்னா 3 லோகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பூமி நம்மளுடைய லோகம், பூமிக்கு மேல் இருக்கிற புவசுவ மகோலோகாதி பிரம்மலோக பரியந்தம், பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு லோகம் அத்தல வித்தலசுத்தல பாத்தாளாதி லோகங்கள்ல 3 லோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாருக்கும் அது ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது வியாக்கியானத்துல இந்த பூமியில, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆகாரம்னு வச்சிருக்கேன் பகவான். அந்த சிருஷ்டி கிரமத்திலேயே பார்த்தா மிருகங்களுக்கு அதுக்கு ஒரு ஆகாரம், காட்டுல அதுக்கு தானா கிடைக்கிறது, மனுஷர்களுக்கு ஆகாரம். இந்த பூமியில இருந்தாதான் நெல்லு வளைச்சு நம்மளால சாப்பிட முடியாது எல்லாம். இந்த தேவலோகத்துல இருக்கிறவாளுக்கு எதிர ஆகாரம் அப்படின்னா அவளுக்கு ஆகாரமே என்னன்னா இந்த பூமியில யார் எத்தனை யஜ்ஞயாகாதிகள் பண்றாளோ அந்த யஜ்ஞத்துல நம்ம சமர்ப்பிக்கிற ஹவிசுகள் இருக்கே, அந்த ஹவிசுகள் தான் தேவர்களுக்கு ஆகாரம். எத்தனை அப்படின்னா என்னன்னா பூமியில எத்தனை யஜ்ஞயாகங்கள்லாம் ஒழுங்கா நடக்கிறதோ அப்ப தேவர்களுக்கு பலம் கூடும். அப்ப தேவர்களுக்கு பலம் கூடிடுச்சுன்னா அப்பதானே சரியான சமயத்துல மழை, அப்போ அந்த அந்த மழை பெய்யும், தேவேந்திரன் அப்படியே பரிரட்சிப்பார், நல்ல இடத்துல எல்லாமே இருக்கும். மழை பெஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு சுபிக்ஷமாக நெல்லு கிடைக்கும். இல்ல அது சரியான யஜ்ஞாகாதிகள் பண்ணலைன்னா ஒண்ணு தேவர்களுடைய பலம் குறைஞ்சிடுறது, அதனால மழையே இல்லாத காலமும் இருக்கு, பெஞ்சா அதிகமாக சைக்ளோன் மாதிரி பெஞ்சு அதுவும் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இப்ப பூமியில பண்ற இந்த புண்ணியங்கள் தான், அதுதான் அதுல பண்ற யஜ்ஞாகாதிகள் தான் தேவர்களுக்கு ஆகாரம். அப்படிங்கும் பொழுது சில மதங்கள் என்ன சொல்றா அப்படின்னா ஞானம் சித்திச்சுடுத்தினாலே மோட்சம் அப்படின்னா பகவானுக்கும் நமக்கும் பேதம் இல்லைன்ற அபேதம் அப்படின்னா நம்ம எல்லாமே பரபிரம்மம் தான். அந்த பரபிரம்மத்துக்கு சில இடத்துல அஜ்ஞானம் சூழ்ந்துருது, அந்த அஜ்ஞானத்தினாலதான் நமக்கு அஜ்ஞானத்தினால இந்த லோகத்தை, இந்த லோகமே மாயி, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அப்போ இந்த ஜெகத்தெல்லாம் மித்தியை அப்படின்னு பொய், அது நமக்கு ஏன் அப்படி தோன்றதுன்னா நம்மளே அகம் பிரம்மாஸ்மி, நம்மளே பரபிரம்மம் தான். ஆனா அஜ்ஞானம் அப்படின்ற மாயை சூழ்ந்ததுனால இந்த லோகம் நமக்கு தெரியுது, மாயையே நமக்கு இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம இருக்கோம். அப்படின்னு எப்போ அந்த ஞானம் வருதோ நம்மளும் பரபிரம்மம் தான் அப்படின்னு அந்த மோட்சத்தை அடைஞ்சிடுறா அப்படின்னு ஞான மார்க்கத்தினால மோட்சம் அப்படின்னு மதம் சொல்றா, அத்வைத்த மதம். ஆனா அதுல பார்த்தா அவ என்ன சொல்றான்னா ஞானம் வந்துட்டுன்னா சித்திச்சுடுச்சுன்னா மோட்சம். ஞானம் எப்ப வரும் அப்படின்னா அதுக்கு ப்ரீ ரிக்வசிட் எதுன்னா சன்னியாசாசிரமம் வாங்கிக்கணும் அவ. அப்ப சன்னியாசம், அப்ப எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டாதான் அவளுக்கு மோட்சம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் வைதிக மதத்தை விட்டுடுறோம். அவளுடைய சன்னியாசம் அப்படின்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பூனெல்லாம் இருக்காது, அவளுக்கு இந்த வேத தர்மங்கள் வைதிக தர்மங்கள் கிடையாது. ஏன்னா ஞானம் எப்ப சித்திச்சுடுத்தோ அப்ப வைதிக தர்மம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப எப்ப அவசியம் இல்லைன்னு எல்லாரும் அந்த மார்க்கத்துல போக ஆரம்பிச்சுட்டாலோ அப்ப யாரும் யஜ்ஞாகாதிகள் பண்ண போறது இல்லை. அப்புறம் தேவர்களுக்கு கஷ்டமாயிடுது. அதனால இந்த வைதிக மார்க்கத்தை திருப்பியும் ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர். அந்த சன்னியாசாசனம் ஸ்வீகரிச்சுண்டாலும் வைதிக தர்மத்துல நமக்கு அத்தனையும் உண்டு, உரிமை உண்டு, யஜ்ஞாகாதிகள்லாம் பண்ணணும், இல்லைன்னா மற்ற சிஷ்யால வச்சு பண்ண வைக்கணும் அப்படின்றது இருக்கிறதுனாலதான் அப்ப தேவர்களே சந்தோஷப்பட்டாலாம், இவர் அவதாரம் பண்ணிதான் இந்த மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணேர் அப்படின்னு. அது இல்லாம பகவான் வேற, அவன் பரபிரம்மம், நம்ம
ஜீவாத்மா அவனை அடையிறதுதான் நமக்கு லட்சியம் அப்படின்னு சரணாகதி மார்க்கத்தை எடுத்து காட்டணும். அதனால திரிஜகத் புண்ணிய பலம் சரணாகத சார்த்தவ திருதண்டஹஸ்தம், திருதண்டத்தை ஏந்தி இருக்கு. அந்த திருதண்டம் என்ன குறிக்கிறதுனா நம்மளுடைய சம்பிரதாயத்துல 3 தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு. இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் சித் அச்சித்னு பிரிச்சிடலாம். சித் அப்படின்னா ஞானம் உடையது. ஞானம் உடையதுன்னா நம்மளாம், நமக்கு ஞானம் இருக்கு இல்லையா, அப்புறம் மிருகங்கள் இதெல்லாம். ஆனா நம்மளதுலயே 2ஆ பிரிக்கணும். சித் அப்படின்றது ஆத்மா, இந்த சரீரம் அப்படின்றது அச்சித். இது கொஞ்ச நாள்ல நமக்கு போயிடும். இந்த ஆத்மா இருந்தா தான் அந்த அச்சித்தினால இயங்க முடியும். அச்சித்தினாலையும் அச்சித்து பக்கத்துல இருந்தா தான் அந்த சித்தினாலையும் கண்ணால பார்க்க முடியும், இந்த இந்திரியங்களால பார்க்க கேட்க முடியும் அதெல்லாம். அப்ப இந்த லோகம் பிரபஞ்சம் மொத்தம் பார்த்தா அச்சித்து, அதுல இந்த சேத்தனர்கள் அப்படின்றது நம்போ, இந்த மிருகங்கள் இதெல்லாம் சொல்லிக்கலாம். அப்போ இந்த சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்ற 3 தத்துவம். இந்த சித் அச்சித் அப்படின்றதுல சித்தானது எப்போ சரணாகதி பண்ணி பகவான் அடையணும் அப்படின்றது இந்த 3 தத்துவங்களை சொல்றதுனால இது திருதண்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறது. அவள்லாம் ஏக தண்டி அப்படின்னு, அவளுக்கு ஒரே தத்துவம் தான், பரபிரம்மம், எல்லாம் பிரம்மம் தான். நம்ம அஜ்ஞானத்தினால நமக்கு மாயையாக தெரியுது, இந்த பிரபஞ்சமே மாயை அப்படின்ற அந்த ஞானம் வந்துடுத்து அப்படின்னா நம்மளும் பரபிரம்மம் ஆயிடுவோம் போது ஒரே தத்துவம். அதனால அவ ஏக தண்டி. நம் சம்பிரதாயத்துல இருந்த ஆச்சாரியர்கள் திருதண்டம், திருதண்டி அப்படின்னுவா. சித் அச்சித் ஈஸ்வரன். இன்னொரு அர்த்தமாக என்ன சொல்றா அப்படின்னா, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னும், அவனையே அந்த மனசினாலையும் வாக்குனாலையும், மனசா வாக்கு கர்மணம் அப்படின்னு சொல்றா இல்லையா, மனசா வாச்சா கர்மணம், மனசினாலையும் அவனையே நினைக்கணும், வாக்குனாலையும் அவனையே ஸ்தோத்திரம் பண்ணணும், இந்த சரீரத்தினால அவனுக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது 3 விதமாகவும் பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த 3ஐயும் ஸ்ரீமன் நாராயணனை பிரதிஷ்டை பண்ணி தன் திருதண்டத்துல தான் வச்சிருக்கா அப்படின்றது ஒரு அர்த்தமா இருக்கு. சரணாகத சார்த்தவாகமீடே, இந்த சரணாகதி மார்க்கத்தை எடுத்து காமிச்சவர் முதல்ல பிரபன்னஜன கூட்டஸ்தர் நம்மாழ்வார். இந்த பிரபத்தி இந்த கலியுகத்துல இனிமேது பக்தி யோகாதிகள்லாம் கஷ்டமாயிடும், அதனால சுலபமான மார்க்கம் சரணாகதி மார்க்கம் அப்படின்னு அவர் அவதரிச்சு இந்த மார்க்கத்தை நமக்கு காட்டு பிரபன்னஜன கூட்டஸ்தர் அவர். ஆனா இந்த மார்க்கத்தை எல்லாருக்கும் எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் தான். அதனால சரணாகதி சார்த்தவாகராக ஒரு தலைவனாக நமக்கு இருக்கு. சரணாகதி பண்ற எல்லாருக்கும் சரணாகதி இவாதான் பண்ணிக்கிறோம், இவா பண்ணிக்க கூடாதுன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல பெரிய ஆச்சாரியர்கள் ஆத்துல இருக்கிற மாடுக்கு கூட சரணாகதி பண்ணி வைப்பா, மோட்சம் போனம் அப்படின்னு. ஏன்னா அது கைங்கரியம் பண்றது இல்லையா, அவாத்து திருவாராதனத்து பெருமாளுக்கு பால் கொடுக்கறது அவளுக்கு எல்லாம் அதுதான ஆகாரமாக இருக்கிறதுனால. அப்புறம் யஜ்ஞாகாதிகள் பண்ணணும், அதுலதான் நெய் எடுக்கிறா, அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு கூட சரணாகதி பண்ணி வாழலாம். அப்படி அந்த சரணாகதிக்கு இவாதான் எலிஜிபிள் அப்படின்னே கிடையாது. எல்லாரும் நம்ம ஆச்சாரியரை கலந்து அவளை சேவிச்சு சரணாகதி பண்ண வச்சு ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணிக்கலாம். அப்படி ஏற்படுத்தினவர் யாருன்னா நம் ராமானுஜர். அதனால எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம் ஆச்சாரியர். அதனாலதான் ஏன் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்கார சம்பிரதாயம்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, சாட்சாத் பகவானே ஆரம்பிச்சது தானே. அப்படின்னாலும் திருக்கோஷ்டியூர் நம்பி சாட்சாத் ஆளவந்தாருடைய சிஷ்யர் ராமானுஜருக்கு ஆச்சாரி, அவர் தான் இதுக்கு பேர் வச்சார் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ராமானுஜருக்கு அவர் மந்திர ரகசியங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். இது யாருக்கும் சொல்லாத சத்தியம் கூட வாங்கிட்டு. ஆனா ஸ்ரீ பாஷ்யக்காரர் யார் இதை இஷ்டப்படுறாளோ, இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்களை சொல்லி கொடுத்தார். அப்ப அவர் கேட்டார், ஏன்பா நான் தான் யாருக்கும் சொல்லாதேன்னு சொன்னேன் இல்லைன்னா. அப்ப அவர் சொல்றாரு, இது 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 எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ணணும் இல்லையா, எல்லாருக்கும் நல்லது, யாருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவள் சொல்லி தருதுல என்ன தப்பு அப்படின்னு. அப்போ அவர் சந்தோஷப்பட்டாராம். அப்போ ஒரு ஆச்சாரியர்னா எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணம் இப்படி இருக்கிறதுனால இதுக்கு ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு அவர் பேர் வச்சார். அதுக்கப்புறம் அதை ரங்கநாதரே ஒத்துண்டார். அப்புறம் ரங்கநாதரே இதை ஆமோதனம் பண்ணி இதுக்கு பேர், இந்த சம்பிரதாயத்துக்கு ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு. அதனால எம்பெருமானார் தரிசனம் அப்படின்றோம் இல்லையா, ராமானுஜ தரிசனம் அப்படின்னு சொல்றோம். சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம்யதீனாம். சிகையோட தான் இருப்பா. எப்படி ஒரு ராஜாக்களுக்கு கிரீட்டமோ சன்னியாசத்துல இருக்கிறவாளுக்கும் ஒரு கிரீட்டமாக இந்த குடுமி சிகை இருக்கு.
சேகரினம் பதிம் யதீனாம் அப்படின்னு எல்லா யதிகளுக்கும் ஒரு பதியாக யதீந்திரன், யதிராஜனாக, யதிகளுக்கெல்லாம் ராஜன். ஒரு யதி எப்படி இருக்கணும்னா ஸ்ரீ பாஷ்யக்காரரை போல இருக்கணும். அவருடைய திருமேனி எப்படி இருக்கோ அதே போலதான் இருக்கணும். இந்த காஷாய வஸ்திரம் எவ்வளவு தூரம் நம்ம கட்டிக்கணும் அப்படின்றதும், இந்த யஜ்ஞோபவீதத்தோட ஊர்துவ புண்டத்தோட திருதண்டத்தோட சேவை சாதிக்கணும். அது எல்லாமே சாட்சாத் அவருடைய திருமேனி. அந்த காலத்துல பாஷ்யக்காரர் இப்படி இருந்தேர் அப்படின்னு அவருடைய மடப்பள்ளி ஆச்சான், மடப்பள்ளியில கிடாம்பி ஆச்சான் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு அவர்கிட்ட பாஷ்யக்காரர் அந்த மடப்பள்ளி சமயத்துல ஆகார சமயத்துல சில கேள்விகள் எல்லாம் கேட்பேராம். இப்ப பல ரகசியங்கள் சொல்லி தருவேர். அதெல்லாம் தான் அவர் யாருன்னா சுவாமி தேசிகனுக்கு தாத்தாக்கு தாத்தா கிடாம்பி ஆச்சான். அந்த பெண் வைத்து வம்சமாக வந்தவர். அவருக்கு அவா வம்சம் மூலமாக அந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சு அவர் எப்படி இருப்பேர் அப்படின்றதெல்லாம் அவா மூலமாக கிரகிச்சதுனால சுவாமி தேசிகன் அப்படியே தன்னை தியானம் பண்ணிட்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் தியானம் பண்ணிட்டு இப்ப ஏற்பட்ட ஆச்சரியமான இந்த மங்களாசாசனத்தை பண்ற அப்படியே ராமானுஜர் நம்ம அப்படியே வக்ஷஸ்த எப்படி நினைச்சுக்கணும், எப்படி இருப்பேர் அப்படின்னு திருதண்டத்தோட ஊர்துவபுண்டத்தோட அந்த திருச்சகத் புண்ணிய பலம் 3 லோகத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு புண்ணிய பலனாக அவதரித்தவர் அவர்தான். சரணாகத சார்த்தவா. இந்த சரணாகதி நம்ம பண்ற அத்தனை பேர் சாம்ராஜ்யத்துக்கும் இந்த சரணாகதி சாம்ராஜ்யத்துக்கு ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து நம்ம இன்னைக்கு எல்லாரும் சரணாகதி பண்ணி நம்மளும் உஜ்ஜீவனம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தை இருக்கே. இல்லைன்னா எப்படி ஆயிருப்போம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், இப்படியேதானா, இதுதானா வாழ்க்கை அப்படின்னு இல்லாத நமக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணது ஸ்ரீ பாஷ்யக்காரர். சாஸ்திரத்துல சொன்னபடி பக்தி யோகாதிகள்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளால. அது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு யுகம் ஆயிடும் போல எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அபியாசம் வேணும், அது கஷ்டம். அதுவும் இந்த லௌகீக லோகத்திலையும் இப்படி இருக்கிற இந்த இதுல நம்மளை காப்பாத்திக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் விட்டு எப்படி போறது அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. அதனால நமக்கும் ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணது சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு இந்த இடத்துல சரணாகத சார்த்தவாக மீடே திகையா சேகரினம் பதிம் யதீனாம் அப்படின்னு எல்லா யதிகளுக்கும் ஒரு பதியாக யதீந்திரனாக இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு. இப்போ அதேதான் சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படின்னு சொல்லும் பொழுதே மாமேகம் சரணம் பிரஜான்னு கண்ணனே சொல்லிட்டார். அப்படிங்கும்போது எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்ற வைதிக தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு அவனை சரணாகதி பண்ணா போரும் அப்படின்னு சில பேர் இப்படியும் வியாக்கியானம் பண்றான். ஆனா அதுக்குமே சர்வ தர்மான் பரித்யஜ்ய அப்படின்றது எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இல்லை, பண்ண முடியாம பண்ணணும். கடைசி காலம் வரைக்கும் நம்மளுடைய அனுஷ்டானங்கள் பண்ணணும். ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன்னுடைய சரித்திரத்திலேயே வரும். 3000 படியில படிச்சா கடைசி காலத்துல 120 வயசு அந்த சமயத்துல கூட அர்க்கியத்தை, அந்த அர்க்கியம் எப்படி விடணும்னா நம்மளுடைய அந்த ஹிருதயத்துக்கு முன்னாடி வச்சு கொஞ்சம் 2 காலையும் தூக்கி அந்த விடணும். நம்மளாம் இப்போ ரொம்ப சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு அப்படியே உட்காந்தே கூட சில பேர் அர்க்கியம் விட்டுடுறான். ஆனா அந்த கிரமத்தை 120 வயசுலயும் சுவாமி பாஷ்யக்காரர் விடலையா. அவரால் அப்படி கொஞ்சம் எக்க முடியாதுன்னா அந்த வயசுல எப்படி இருக்கும். 2 சிஷ்யர்களை பக்கத்துல கூட்டு பிடிச்சி எக்கிதான் அந்த அந்த அர்க்கியம் முடிவேறாம். அப்படின்னா இந்த அனுஷ்டானத்துல அந்த வயசுலயே நம்மளாம் சின்ன வயசுலயே அந்த தப்பு பண்றோம். பெரியவா தானே உட்காந்து பண்ணிடலாமேன்னா கூட அந்த இது அவளுக்கு வரல. அப்படியே ஏற்பட்ட ஆச்சாரியராக இருந்தது. அதனால வைதிக தர்மத்தை எதையும் விடாத அனுஷ்டிச்சு நமக்கு காமிச்சவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதனால சர்வ தர்மான் பரித்திச்சு நமக்கு முடியல, அதுல சொல்றது முடியல, அதனால சரணாகதி பண்றேன்னு தவிர என்ன விட்டுட்டுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்றதையும் நமக்கு விஸ்தாரமாக கீதா பாஷ்யத்தில் எடுத்து காமிச்சிருக்கேன். அப்படி இந்த கிரமத்தையும் எல்லாம் சந்நியாச தர்மத்துல இருக்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அப்படின்னா கூட ஆச்சாரியர்களுக்கு எல்லாத்தையும் விட்டா கூட சிஷ்ய போஷணத்தை விடுறது கிடையாது. அது நம்ம மதத்துல கிடையாது. சிஷ்யாலையும் முட்டு போடுதானேன்னா அது கிடையாது. சிஷ்யால உஜ்ஜீவிக்கிறதுக்கு தான் சன்னியாசாசிரமத்தை வாங்குறது. அந்த இதுல போறது எதுக்குன்னா பூர்த்தியா இருந்து எல்லா சிஷ்யர்களையும் உஜ்ஜீவனம் பண்ணணும், அந்த கைங்கரியங்களை பண்ணிட்டு எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருமேனியை நம்ம ஸ்மரிச்சுண்டு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹ அப்ருதக் பிரதிபன்னயன்னயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிர் ஆயுதைர் முராரேஹே. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரம் என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே திவ்ய சூரிகளுடைய அவதாரம் தான்.
சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ஆழ்வார்களே என்ன அப்படின்னா அபிநவ தசாவதாரம்னு தான் சொல்றது. பகவானுடைய அவதாரம் தான். அவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா கர்ம வசத்தினால நம்ம பிறக்கிற மாதிரி கிடையாது, புண்ணிய பாபத்தினால. பகவான் சங்கல்பிச்சு அவர் அவதாரம் உண்டு. எப்படி ராமகிருஷ்ணா அவதாரமோ அப்படிதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அவதாரம். நித்திய சூரிகளை பகவான் சங்கல்பிச்சு இந்த பூலோகத்தை அவதரிக்க வச்சு நம்மள உஜ்ஜீவனம் பண்ண வைக்கிறதுக்காக. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் பகவானுடைய ஒவ்வொரு அம்சம் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு அபிமானத்தினால. ஆனா அவ நித்திய சூரிகளே தான். சாட்சாத் ராமானுஜர் என்ன அம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருவரங்க தமுதனாரும் ராமானுஜ நூற்றந்தாதியில சொல்லும் பொழுது பஞ்சாயுதத்தை, பகவானுடைய பஞ்சாயுதம், சங்கம் சக்கரம் கதா கத்தி சார்கம் வில்லு, இந்த பஞ்ச ஆயுதமும் சேர்ந்து சாட்சாத் ராமானுஜராக அவதரிச்சார் அப்படின்னு. இதுதான் திருவரங்க தமுதனார் சொல்றது. அதே அவருடைய மங்களாசாசனம் படியே சுவாமி தேசிகனும் இந்த ஸ்லோகத்துல வவ்ருதே பஞ்சபிர் ஆயுதைர் முராரேஹே, முராரி கிருஷ்ணனுடைய பஞ்சாயுதங்கள் சேர்ந்து ஸ்ரீ பகவத் ராமானுஜராக அவதரித்தார் அப்படி. அப்ப ஆயுதம்தான் ராமானுஜர் அப்படின்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் அப்படின்னு. பகவானுக்கு ஆயுதம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவதாராதிகள்ல என்ன தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும்னா துஷ்ட நிகிரகம் பண்ணணும். துஷ்ட நிகிரகம் பண்ணாதான் சாதுக்களுக்கு ரட்சணமே. அப்போ ஒவ்வொரு ராமாவதாரம்னா வில்லு தான் ஞாபகம் வருது. இப்ப ராவணாதிகளை வதம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆயுதத்தோட தான் இருக்கணும் பகவான். சரி, அப்ப சில பேர் சொல்றா உங்க பெருமாள் எல்லாமே ஆயுதத்தை, எந்த கோவில்ல போனாலும் ஆயுதத்தோட தானே இருக்கே, இதுல என்ன பீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கூடாதுன்னு. உங்க பெருமாளே ஆயுதத்தோட இருக்கேரே அப்படின்ற கேள்வி கேட்கிறா நாஸ்திகர்கள் எல்லாம். ஆனா அதுக்குமே என்ன அப்படின்னா ஆயுதம் அப்படின்றது துஷ்டர்களுக்கு, அப்ப சாதுக்களுக்கு எதுக்கு அவன் அப்படியே சேவை சாதிக்கிறான் அப்படின்றதுக்கு நம்ம கத்தியத்திரத்திலேயே பார்த்தோம். அந்த ஆயுதங்கள் நமக்கு என்னன்னா ரட்சணத்தை கொடுக்கிறது, நம்பிக்கை வருது இல்லையா, நமக்கு எந்த கவலையும் இல்லை, சர்வேஸ்வரன் இருக்கான், துஷ்டர்கள் அவன் போக்கிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கும் மேல்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னா அவளுக்கு இந்த துஷ்ட நிகிரகம் கூட வேணாம், எல்லாரையும் உஜ்ஜீவிக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தோட இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா அந்த ஆயுதங்களே பகவானுக்கு அலங்காரமாக மாறிடுறது. திருவேங்கடமுடியான் சக்கரம் இல்லைன்னு ஒண்ணு என்ன ஆச்சு, சக்கரத்தை அவர் தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்தார். கடைசியில் இவர் நாராயணனே இல்லைன்ட்டா. அப்ப அதுவே அவருக்கு ஒரு அடையாளமாகவும் ஒரு அலங்காரமாகவும் ஆயிடுறது இல்லையா. அப்படி ஆனா அந்த ஆயுதங்கள் எதுக்குன்னா துஷ்ட சம்ஹாரத்து. இவர் ஆயுதமாக அவதாரம் பண்ணேரு அப்படின்னா இதர மதங்களை கண்டிக்கிறது. அந்த ஆயுதங்கள் அப்படின்றது கூர்மையாக இருக்கும். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஞானம், அந்த புத்தி அப்படின்றது அவ்வளவு கூர்மையாக இருக்கும். இதர மதங்கள், அதுவும் முக்கியமாக வைதீக மதங்கள்ல இருந்து வேதத்துக்கே தப்பான அர்த்தங்களை சொன்னவர்களை முதல்ல அதை கண்டிச்சு இது கிடையாது, இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் பழைய மகர்ஷிகளோட வியாசாதிகளுடைய அவர்கள் சொன்னதுதான் இதுதான் அப்படின்னு ஸ்வமதத்தை நம்ம ஸ்தாபனம் பண்ணது. அதனால அப்படி ஸ்தாபனம் பண்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லையே. அப்ப மத்த மதத்தையும் பூர்த்தியாக தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கிறத தப்புகளை நம்ம சுத்தி காட்டுறது மட்டும் இல்லை, ஏன் தப்பு, அப்போ அதுக்கும் வேதத்திலிருந்தே நம்ம ஒவ்வொரு உதாரணங்களையும் எடுத்து வேதத்தை காட்டிதான் என் மனசுல பட்டதுப்பா அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம மனசு ஒரு பிரமாணமாகவே ஆகாது. அது பாஷ்யக்காரே இருந்தா கூட. ஆனா பாஷ்யக்காரர் அவதார புருஷர், அவர் மனசுல நினைச்சு நமக்கு சொல்லலாம், நமக்கு பிரமாணம் எல்லாரும் ஏத்துப்பாளா. இப்ப இத்தர மத்தர்களும் ஏத்துக்கணும்னா அதை வைதிகமா வேதத்திலேயே வேற இடத்துல இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கு, அதனால இதை இப்படி சொல்லக்கூடாது அப்படின்றது வேதத்தையே பிரமாணமாக வச்சு மறுபடியும் சொல்லணும். அதுதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்றது. அதனால அந்த அசுர விமதேஷு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அசுர பாவம் இருக்கிறது. இத்தர மதங்களுக்கும் அந்த வேதத்துக்கே தப்பான அர்த்தங்கள் சொல்லும் பொழுது அதை மாற்ற வேண்டியது இருக்கு. அதனால வேத விரோதியாக இருக்கிற மத்தவாளையும் தீக்ஷ்ணபாவம் அப்படின்னு அவளை பயப்படும்படி பண்றேன் அப்படின்னு. பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதி இந்திரஹம் அப்படின்னு அது பக்கம் துஷ்ட நிகிரகமா இருக்கு, சாது ரட்சணமா இருக்கு. சாது ரட்சணம் அப்படின்னா துஷ்டர்கள் நீங்கினாதான சாதுக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ இதர மதங்களுடைய போதனை எல்லாம் எடுத்து பாரத தேசம் பூர்த்தியா அத்வைத மதம், பாஸ்கர மதம், அப்புறம் யாதவ பிரகாச மதம் எங்கும் இருக்க, அப்ப விசிஷ்டாத்வைத்தத்துல தெரிஞ்சவாளே ரொம்ப கம்மி. அவளுக்குமே ஒரு பயம் வருது, ஒருவேளை அத்வைத்தம் அதுதான் நிச்சயமோ,
அப்ப நம்மளும் வைதிக தர்மத்தை விட்டுட்டு ஏகதண்டியாக ஆகணுமோ அப்படின்ற சில சந்தேகங்கள்ல மாறுதலாக போயிடுறோம் இல்லையா? அப்போ அது கூடாது அப்படின்னு இவாளையும் ரட்சணம் பண்ணணும். அப்போ அந்த மதத்தை கண்டிச்சு ஒருத்தர் எடுத்து சொன்னாதானே நமக்கு உண்டு. ஆஹா, இதுதான் சத்தியம் அப்படின்னு எதை நம்பி நம்ம இருப்போம்? ஒரு ஆச்சாரியர் இல்லைன்னா நம்மளும் எதேதோ ஒரு ஒரு ஒருத்தர் சொல்றதை பின்பற்றி நம்ம போயிடுவோம் இல்லையா? சதாச்சாரியன், சம்பிரதாயத்து ஆச்சாரியன் அப்படின்னா நான் நான் நல்லா தெரிஞ்சுட்டேன், எனக்கு மகா ஞானம் இருக்கு, நான் ஒருத்தன் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட நம்ம போக கூடாது. நம்ம சம்பிரதாயமே அப்படி கிடையாது. வழி வந்து லட்சுமிநாத சமாரம்பாம் அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் வரைக்கும், பாஷ்யக்காரருக்கு அப்புறம் 74 சிம்மாசனாதிபதிகள், அப்படி அவாசிஷ்யர்கள் அந்த பரம்பரையாக வந்த ஞானம் இது. அந்த அப்பேற்பட்ட ஆச்சாரியரை தான் நம்ம போய் ஆசிரியக்கணுமே தவிர, யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்தேர் மகாஜானிப்பா, என்னால எல்லாமே சொல்ல முடியும், என்கிட்ட வா நான் கத்துத்தரேன் அப்படின்னா, அவர் ஒரு குருவாக வேணா இருக்கலாம், ஆச்சாரியராக இருக்க முடியாது. அப்படின்னா குருன்னா யாருன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லி தரவா எல்லாமே குரு. ஆனா ஆச்சாரியர் அப்படின்றது மோட்ச மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறவர், அந்த மெய்ஞானத்தை சொல்லக்கூடியவர். அப்போ அவளுக்கும் சாதா குருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆச்சாரியர்களையும் குரு அப்படின்னு நிறைய இடத்துல சம்போதனம் பண்றோம், அது வேற, அது நம்ம மனசு நினைச்சு பண்றோம். குருபிய தத்குருபியசிய அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்க ஆச்சாரியர்களை தான் சொல்றோம். அந்த மாதிரி பிரபு ரக்ஷனே பரிரக்ஷனே யதீந்திரா, அப்பேற்பட்ட யதிராஜனானவர் நமக்கு அந்த வேதத்தினுடைய நட்பொருள் எல்லாம் எடுத்து காமிச்சு நமக்கு அந்த சாதுக்களையும் உஜ்ஜீவனம் பண்றது. அப்ருதக் பிரதிபன்னயன்னயத்வைஹி அப்படின்னு சேர்ந்து அந்த பஞ்சாயுதத்தை சேர்ந்து பஞ்சபிக் ஆயுதைர் முராரேகே, இந்த பஞ்சாயுதங்களும் சேர்ந்தோம் அப்ருதக் அப்படின்னும் பொழுது எல்லாம் சேர்ந்து ஒரு இதுவாக டெவலப் ஆகி இப்பேற்பட்ட யதீஸ்வரராக வந்து இங்க அவதாரம் பண்ணிருக்கேர். வவ்ருதே அப்படின்னா இங்க விஜயம் பண்றேர் அப்படின்ற அர்த்தம். இப்ப சங்கம் அப்படின்றது பாஞ்சஜன்யம், அதுவே ஞானத்தை கொடுக்கக்கூடியது. சக்கரம் சுதர்சன சக்கரம், பகவானுடைய சக்கரத்துக்கு பேர் சுதர்சனன். கதைக்கு கௌமோதகி அப்படின்னு பேரு, கத்திக்கு நந்தகம் அப்படின்னு, சார்ங்கம் அப்படி வில்லுக்கு சார்ங்கம் அப்படின்னு பேர். பகவான் ஏன்னா எல்லார் கையிலையும் வில்லு, விஜயன் அர்ஜுனனுக்கு வில்லு இருக்கு, அதுக்கு காண்டீவம்னு பேர். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவாவாளுடைய வில்லுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. பகவானுடைய வில்லுக்கு சார்ங்கம் அப்படின்னு. அப்படி இந்த பஞ்சாயுதமும் சேர்ந்து ஸ்ரீ பாஷ்யக்காரராக அவதாரம் பண்ணேர். அது எதுக்குன்னா துஷ்ட நிகிரகமும் சாது ரட்சணமும் எப்படி பகவானுடைய அவதாரங்கள்ல இருக்கோ அந்த மாதிரி இதர மதங்களை கண்டித்து ஸ்வமதத்தை ஸ்தாபனம் பண்ணி நம்மளுக்கு அந்த இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொடுத்தவர், அப்படின்னா அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்தை கொடுத்தவர், அப்படியாக அவதாரம் பண்ற. அதுக்கு எவ்வளவு ஆயுதம் துஷ்ட நிகிரகத்துக்கு எவ்வளவு தேவையாக இருக்கோ, எவ்வளவு கூர்மையாக இருக்கோ, அந்த மாதிரி இவருடைய ஞானம் அப்பேற்பட்ட கூர்மையாக இருக்க காரணம் என்னன்னா பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் இவர் அப்படின்னு. அதுதான் நம் திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியிலையும் அடையார் கமல தளர்மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் உன் சார்க வில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கன்றே அப்படின்னு, இந்த பூமியை காப்பதற்கே ராமானுஜமுனி ஆயின இந்நிலத்தே அப்படின்னு ராமானுஜமுனியாக இந்த பூமியை ரட்சிக்கிறதுக்கு தான் இப்ப பஞ்சாயுதமாக சேர்ந்து ராமானுஜராக அவதாரம் பண்ணேர் அப்படின்னு திருவரங்க தமுதனார் எப்படி சாதித்தேரோ அதே சுவாமி தேசிகனும் இங்க மங்களாசாசனம் பண்றார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் சாட்சாத் கிருஷ்ணனுடைய அவதாரமே அப்படின்னு, இதுக்கு முன்னாடி பஞ்சாயுதம் முராரியினுடைய பஞ்சாயுதம் மட்டும் இல்ல, கிருஷ்ணனுடைய அவதாரமே தான் அப்படின்னு இங்க காட்டு. அதனாலதான் கண்ணன் பார்த்தனுக்கு பகவத்கீதை சொன்னார். அதுக்கப்புறம் கீதைக்கே பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கு. சில மதங்கள் சில இடத்துல கண்ணனுடைய அந்த அர்த்தத்துக்கு கொஞ்சம் மாறுதலாக சொல்லியிருக்கா. ஆனா அதையும் கண்டிச்சு ஸ்ரீ பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யம் அப்படின்னு கண்ணனுடைய எண்ணம் என்ன எது அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருக்கு. அதனால இவர் கிருஷ்ணனுடைய அவதாரமே. அப்புறம் அது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரியமாக சமிதோதய சங்கராதி கர்வஹ ஸ்வபலாதித்ருத யாதவ பிரகாசஹ அவரோபிதவான் ஸ்ருதே அபார்த்தான் நனு ராமவரஜஹ சயேஷ பூயஹ. சமிதோதய சங்கராதி கர்வஹ, கண்ணன் என்ன பண்ணார்னா சங்கராதிகளுடைய கர்வத்தை அடக்கினார். என்ன சங்கராதினா சிவபெருமான்,
சிவபெருமான் மாதிரி அப்படிங்கும் பொழுது இந்திரன், பிரம்மா இவர்களுடைய கர்வத்தெல்லாம் அடக்கினர். சிவபெருமான் அப்படின்னா பானாசுர யுத்தத்துல சிவபெருமானுடைய கர்வத்தை அடக்கினர். அப்புறம் பஸ்மாசுரன் கதையிலையும் பார்க்கலாம். பஸ்மாசுரன் என்ன பண்ணான்னா, என் தலை மேல யார் கை வைக்கிறாளோ அவன் பஸ்வமாயிடுவான்னு வேண்டிட்டு சிவபெருமான் மேலேயே கை வைக்க போயிட்டான். அதை பகவான் தான் ரட்சிக்கிறார். அப்படி அவளுடைய கர்வங்களையும் அடக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவனுடைய கர்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர் பிருந்தாவனத்துல இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, கண்ணன் கூட இருக்கிற அத்தனை மாடுகளையும் அத்தனை கோபாலர்களையும் பிரம்மலோகத்துக்கு அழிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு வருஷ காலம் கண்ணனே என்ன பண்ணாருன்னா, அப்பேற்பட்ட அத்தனை மாடாகவும் அத்தனை பாலகர்களாகவும் திருப்பி மாத்துக்கு போனார். அது எவ்வளவு எப்பேற்பட்ட லீலையாக இருக்கும். அந்த மாடுகளை திருப்பி அந்த மாடுகளாக இவர் ஆனார் அப்படின்னா, குழந்தை மாடுக்கு அம்மா மாடு தெரியும், அம்மா மாடுக்கு குழந்தை மாடு தெரியும். இப்ப ஆத்துல இருக்க மாடு இதை கண்டுபிடிச்சிடாதா அப்படின்னா அதை கண்டுபிடிக்க முடியல. அப்படி அப்பேற்பட்ட லீலை. ஒரு ஆத்துலன்னா ஒரு குழந்தை க்ஷவரம் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான், ஒருத்தன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான், ஒருத்தனுக்கு கையில அடிபட்டு இருக்கும், ஒருத்தனுக்கு கால அத்தனை பாலக்கர்களும் அவ எப்படி இருந்தாலோ தன்னுடைய அம்மா அப்பா கூட வந்து பார்த்தவொடனே இது வேற பையன் அப்படின்னு தோழாத அளவுக்கு கண்ணன் அவளை போலவே அன்னைக்கு அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டானோ அதே போல அப்படியே அவதாரம் எடுக்கிறான். ஒரு வருஷம் கழிச்சு அவ எப்படி வளர்ந்துருப்பான்னு நீங்க பாக்கணும். சில பேர் வளர்ந்துருப்பா, சில பேர் அப்படியே இருப்பா, சில பேர் தாடி வளர்ந்துருக்கோம்னா அப்படியே இவன் இங்க வளர்ந்து அதே போல இருந்தான். திருப்பி அவ வரும்போது அவளுக்கு ஆத்துல இருக்கிறவா யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்ப எப்பேற்பட்ட லீலையாக இருக்கும். அதை பார்த்து பிரம்மா திருப்பியும் வந்து அப்படியே கண்ணனுடைய காலில் விழுந்து நான் என்ன மன்னிச்சிரும் அப்படின்னு, இந்த நான் கர்வத்தினோட பண்ணல, இருந்தாலும் உம்முடைய லீலையை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த பிருந்தாவனத்திலேயே ஒரு புல்லாக திருணமாக ஆயிடமாட்டேனா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அப்படி அவருடைய கர்வம். இந்திரனுடைய கர்வம் அப்படிங்கும் பொழுது கோவர்தனகிரியை தான் வருஷா வருஷம் வருண பகவானுக்கு இந்த கோபாலர்கள் இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாம் வருண பகவான் அந்த இந்திரனுக்கு பூஜை பண்ணுவா, மழை பெய்யணும் அப்படின்னு. இந்த வருஷம் என்ன பண்ணா, கண்ணன் சொன்னான் கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணுங்கடா அப்படின்னு. இந்த மலை இருக்கிறதுனால தானே எல்லா மாடுகளும் மேயுது, நமக்கு இந்த மலை தானே குளிர்ச்சி கொடுக்குது, இதுக்கு பூஜை பண்ணுவோம்ன்றான். இந்திரனுக்கு கோவம் வந்துருது. என்னை விட்டுட்டு இந்த மலைக்கு பூஜை பண்றேன், நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு ஆச்சரியமா மழை கண்ணாபுரான்னு பெயரான். 7 நாட்கள் ஊரே தத்தரிக்கிறது. அப்போ அந்த கோவர்தனகிரி எடுத்து குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்தவரான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு விரலால அந்த கோவர்தனகிரி எடுத்து 7 நாட்கள் அந்த கோபாலர்கள் அத்தனை பேரையும் மாடு கண்ணுகள் அந்த ஊர் அத்தனையும் ரட்சிக்கிறான். அப்ப இந்திரன் ஓடி வந்து கர்வத்தை போட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ நினைச்சேன் அப்படின்னு கிருஷ்ணனை சேவிச்சு அப்போ கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணு அந்த மலை மேல உட்கார வச்சு கோவிந்த பட்டாபிஷேகம் தன்னுடைய காமதேனுவை கூட்டுன்னு வந்து பால்ல திருமஞ்சனம் பண்ணி கிருஷ்ணனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம். அன்னிலேருந்து கோவிந்தன் கோவர்தனகிரின்னு எடுத்து இந்த கோபாலர்களை ரட்சிச்சதுனாலையும் கோக்களை ரட்சிச்சதுனாலையும் கோவிந்தன் அப்படின்னு பட்டாபிஷேகம். அப்படி அத்தனை பேர் கர்வங்கள் அடக்கியிருக்கு கண்ணன். அப்படி ராமானுஜர் என்ன அடக்கினேர் அப்படின்னா, சங்கராதி கர்வகா அப்படிங்கும் பொழுது அத்வைத்தம், சங்கர மதம், பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம் இவர்கள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, சங்கர மதம் என்ன சொல்றா அப்படின்னா, சுவாமி பாஷ்யக்காரரே வேதார்த்த சங்கிரகத்துல ஆளவந்தாருக்கு மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகம் அதுல விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். பரம் பிரம்மைவாக்யம் பிரம பரிகதம் சம்சரதி தத்து அப்படின்னு பரம் பிரம்மைவாக்யம், அந்த பரபிரம்மம் அப்படின்றதுக்கு அஜ்ஞானம் சூழ்ந்துருது. அந்த அஜ்ஞானத்தினால் அது என்ன பண்றதுன்னா, அந்த அஜ்ஞானம் சூழ்ந்த அந்த பிரம்மத்தில் அந்த சில பாகம் மட்டும் அது இந்த பிரமையாகி இந்த பிரபஞ்சம் இந்த மாயையை பார்த்து இத பிரமையில விழுந்துருது. அந்த பிரமையில இருக்கும் பொழுது வர சுக கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டம் அதுக்கு சம்சார துக்கம் ஆயிடும். இந்த சம்சார துக்கம் போகணும் அப்படின்னா தன்னை இது என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஞானம் வரணும், இதுவும் சாட்சாத் பரபிரம்மம் தான் அப்படின்ற அந்த ஞானம் எல்லாமே ஒரே தத்துவம். அந்த பரபிரம்மத்திலிருந்து இந்த மாயையில வந்து நம்ம விழுந்ததுனாலதான் இந்த லோகம் அத்தனையும் மாய, அந்த பரபிரம்மே சத்தியம், ஜெகன் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படின்ற அந்த ஞானம் வரணும். ஞானம் வரணும்னா வாயால சொல்றது மட்டும் கிடையாது, அந்த மனோபாவம் உள்ள வரணும். அப்படி வந்தா அவனுக்கு மோட்சம் அப்படின்னு பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுறான். அப்ப இது வேதத்துக்குமே விருத்தமாக இருக்கு. ஏன்னா வேதத்துல ஸ்ருதிகள் அப்படிங்கும் பொழுது 3 விதமான ஸ்ருதிகள் இருக்கு. பகவானுக்கு நமக்கும் பேதம் சொல்லக்கூடிய ஸ்ருதி பேத ஸ்ருதி, அபேதம் சொல்லக்கூடிய ஸ்ருதி, கட்டிக ஸ்ருதி அப்படின்னு 3 இருக்கு. அப்ப பேதம் சொல்லியிருக்கு, அபேதமும் சொல்லியிருக்கு. அப்போ அபேதம் சொல்லியிருக்கு, அப்ப பேதம் சொல்லியிருக்குன்னா அப்ப எப்படி இதை சொல்றது? அப்போ சங்கராதிகள் என்ன பண்றா அப்படின்னா, ஆதிசங்கரர்
அவர் அபேத ஸ்ருதியை மட்டும் எடுத்து பேத ஸ்ருதி தேவையில்லைன்னு தள்ளிடுற, அது தேவையில்லை அப்படின்னு. ஆனா வேதத்துல ஒரு பாகத்தை மட்டும் நான் எடுத்து பிரமாணமா எடுத்துப்பேன், இன்னொரு பாகத்தை நான் பிரமாணமாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா அது ஒத்துக்க முடியாது. வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்கியமும் பிரமாணமே. அதுதான் சுவாமி பாஷ்யக்காரர் எப்படி அதை இது பண்றேன்னா, பகவானும் நம்ம வெவ்வேறு தான், நம்ம ஜீவாத்மா, அவன் பரமாத்மா. ஆனா நம்ம அவனுடைய சரீரம் அப்படின்னு, இந்த பிரபஞ்சம் மொத்தம் பகவானுடைய சரீரம் அப்படின்னும், இந்த ஜகத்து மாய கிடையாது அப்படின்றத ஸ்தாபனம் பண்ண. அப்ப இந்த ஜகத்து மாய கிடையாது, ஆனா இது சாஸ்வதம் கிடையாது, எப்பயுமே இது இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சிருஷ்டி ஸ்திதி இப்படி மாறிண்டேதான் இருக்கும். அதனால இந்த லோகத்துல நிறைய சம்சார கஷ்டங்கள் இருக்கும். அதனால இதை விட்டு அந்த சத்தியமான பாரமார்த்திக சத்தியமான பரபிரம்மத்தையும் ஞானமயமானவனை அடையணும், அதுதான் நமக்கு மோட்சம் அப்படின்றது எடுத்துக்காட்டு. பாஸ்கர மதம் என்ன பண்றான்னா ஜெகன் மித்தியன்றது ஒத்துக்கல. பாஸ்கர் அதுவும் என்ன சொல்றா, பிரம்ம சத்தியம் ஜெகத்தும் சத்தியம் தான் அப்படின்னு. அவ என்ன சொல்றா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆகாசம் இருக்கு, அந்த பேதம் பேதாபேதம் அப்படின்னு சொல்லுவா, பேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு அப்படின்றது பாஸ்கர மதம். உண்மையிலேயே பகவானுக்கும் நம்மளுக்கும் அபேதம் தான், அபேதம் தான் அப்படின்னா நம்ம வேற பகவான் வேறதான். ஆனா ஔபாதிகத்தினால பகவானுக்கு இந்த சம்சாரம் கட்டங்கள் வந்துடுறது. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆகாசம் இருக்கு. ஆகாசம் அப்படின்னா உண்மையிலேயே சாஸ்திரத்துல ஆகாசம்னா எது அப்படின்னா மேல இருக்கிறது மட்டும் இல்லை. இப்ப நம்ம ரூம் 4 ரூம் நடுவுல இருக்கிறது இல்லையா, இந்த ஸ்பேஸ் அத்தனையுமே ஆகாசம்னு சொல்லுவான். அப்ப இருக்கு இல்லையா, அப்ப ஆகாசத்துல ஒரு 4 பக்கம் வீடு கட்டிட்டா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ஆகாசமா அது எப்படி ஆயிடுறதோ, இதுல இந்த இது வந்து ஆகாசத்துல இருக்கிற கிளியரிங் இல்லை இல்லையா. அந்த மாதிரி என்ன சொல்றான்னா, பிரம்மத்துக்கே ஔபாதினால இந்த சரீரம் இந்திரியங்கள் எடுத்ததுனால அது அந்த இடத்துல சம்சாரத்துல அடையிறது அப்படின்னு. ஆனா யாதவ பிரகாசன் இன்னொரு ஒரு மதம் இருக்கு. அது வந்து அலை போல, எப்படின்னா பரபிரம்மே இந்த ஜகத்தாக மாறுறது, அதுக்கப்புறம் பிரளய காலத்துல இந்த ஜகத்தே பரபிரமமாக உள்ள அடக்கின்றது அப்படின்னு. ரெண்டுமே சுவாபாவிகம், பேதமும் ஆபேதமும் ரெண்டுமே சுவாபாவிகம். அது எப்ப இந்த ஜகத்து வருதோ அப்ப பகவானுக்கு தோஷம் உண்டு அப்படின்றத யாதவ பிரகாசர் மத்த. ஆனா இது அத்தனையுமே கண்டிச்சு, பகவான் என்னதான் இந்த பிரபஞ்சம் பகவானுடைய சரீரமாக இருந்தா கூட, பகவான் அந்தர்யாமியாக இந்த பிரபஞ்சத்துல இருந்தா கூட அவனுக்கு எந்த தோஷம் இல்லை அப்படின்னு ஸ்தாபனம் பண்ற மதம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய மதம். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் நீங்க சொல்றது, சமிதோதய சங்கராதி கர்வக, அவளுடைய கர்வத்தை அவ வேதத்துக்கு புறனாக சொன்ன அர்த்தங்கள் அத்தனையும் போக்கடிக்கிறது. கண்ணன் எப்படி அவளுக்கெல்லாம் பிரம்மருத்ராதி இந்திராளுக்கெல்லாம் கர்வத்தை போக்கடிச்சேரோ, அப்படி நம் பாஷ்யக்காரர் இதர மத குருக்களுக்கு யார் வைதிக தர்மத்திலேயே வைதிக தர்மத்தை ஒத்துக்காதவா அவளை விட்டுருங்க. வைதிக தர்மத்தை ஒத்துண்டு வேதத்துக்கே வேற மாதிரி அர்த்தம் சொன்னா அது இன்னும் மோசம் இல்லையா. அதெல்லாம் அவளுடைய கர்வத்தை அடக்கினோம். ஸ்வபலா திருத யாதவ பிரகாசா ஸ்வபலா துத்ருத. ஸ்வபலானா தன்னுடைய சக்தினால ஞானத்தினாலையும் அவருடைய பூர்வாச்சார அனுகிரகத்தினால யாதவ பிரகாசரை வசத்தியாக்கினார், அப்ரூட்டட், அவரை வந்து இது பண்ண. அப்படின்னா கண்ணனுக்கு வரும்பொழுது யாதவ குலத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் பெருமை சேர்த்தது கண்ணன். அவளை கோவர்தனகிரியில இருந்து ரட்சிக்கிறார், அப்படி பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து யாதவர்களை ரட்சிக்கிறார். யாதவ குலத்திலேயே அவர் அவதாரம் பண்ணன்றதே யாதவ குலத்துக்கு ஒரு பெருமை. அதனால யாதவர்களை பிரகாசப்படுத்தினார் அப்படின்னு வச்சுக்கலாம். ராமானுஜர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய குருவாக இருந்தார் யாதவ பிரகாசர் பால்யத்துல, அவர் அத்வைதி. அவர்கிட்ட இவர் பாடம் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே சில வேதாந்தத்துக்கு அர்த்தங்களை புறனாக சொன்னார். அதுல முக்கியமா சொன்னா, ஒரு நாள் ஸ்ரீ ராமானுஜர் எண்ணெய் தேய்ச்சிருந்தாராம் அவருடைய குரு யாதவ பிரகாசர். அப்போ அந்த வேதாந்தம் சொல்லும் பொழுது பகவானுடைய கண்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், ததா கப்பியாசம் புண்டரீகமேவம் அக்ஷினே அப்படின்னு. பகவானுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ததா கப்பியாசம் அப்படின்றது கப்பி ஆசம் அப்படின்னு பிரிச்சுட்டு என்ன சொல்லிட்டாரு யாதவ பிரகாசர், ஒரு குரங்கினுடைய பிருஷ்டபாகம் பின்னாடி பாகம் வாளுக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பாகம் எப்படி செவந்து இருக்கோ, சில குரங்குகளுக்கு பின்னாடி செவந்து இருக்கும், அந்த மாதிரி பகவானுடைய கண்கள் அப்படின்னு அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் கண்ல ஜலம். அது வந்து ஒரு ஒரு பெருமாளை இப்படி சொல்லிட்டேரே, அதுக்கு அப்படியா ஒரு உதாரணம் கொடுப்பா. இந்த மாதிரி ஒரு நீச்சமான உதாரணத்தை சொல்லி அப்பேற்பட்ட பரபிரம்மத்தினுடைய கண்களுக்கு இதையா நம்ம அட்ரிபியூட் பண்ணுவான்னு அவருடைய கண்கள்ல ஒரு
கோபம் கலந்த ஒரு கண்ணீர், அது சுட்டுடுதான் அப்படியே. அவருடைய அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கும்போது அது மேல விழுந்து சுட்டுடுதான் அப்படியே. அவர் கூப்பிட்டு என்ன ஏன் கண் கலங்கினேன் அப்படின்னா, இதுக்கு இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. உனக்கு தெரியுமா, இவர் சின்ன பையன் இல்லையா, அப்ப நீதான் சொல்ல பாப்போம் அப்படின்னு. அப்போ அதுக்கு ததா கப்பியாசம் புண்டரீகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஜலத்துல ஒரு தாமரைப்பூ சூரியன் உதயத்துக்கு அப்புறம் எப்படி அந்த ஜலத்துல இருக்கிற தாமரைப்பூ மலர்ந்து இருக்குமோ, அந்த மலர்ந்த தாமரை கீழே ஜலமும் இருக்கணும் சூரியனும் இருக்கணும். அது மலர்ந்து இருக்கும் பொழுது அந்த தாமரையினுடைய எப்படி சிவப்பாக இருக்குமோ அப்படி பகவானுடைய கண்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு மனசுலயே கொஞ்சம் என்னடா இவன் என்னோட மிஞ்சிருவான் போலயே அப்படின்னு. ஆனா அப்படி அதே யாதவ பிரகாசர் ராமானுஜர் தள்ளிட்டார், இனிமே நீ எங்கிட்டயே படிக்காத போயிடு அப்படின்ட்டார். இவன் எங்க பெரிய ஆள் ஆயிடுவான்னு இருந்தா இந்த பசங்களுமே ராமானுஜரோட சேர்ந்து அப்புறம் குருவே சரியா சொல்லி தரலன்ற மாதிரி ஆயிடும். ஆனா பிற்காலத்துல அவரே ராமானுஜரை புரிஞ்சுண்டு தான் ராமானுஜரை ஆசிரியிச்சு இவர் வந்து சன்னியாசாசிரமம் ஸ்வீகரிச்சவனே எத்திராஜராக இருக்கும் பொழுது தானே வந்து பெருமாள் ராமானுஜரை சேவிச்சு சன்னியாசாசிரமம் வாங்கி வைஷ்ணவ தீட்சையை வாங்கி திருதண்டத்தோட இருந்து அவர் ராமானுஜருக்கே பிற்காலத்துல கைங்கரியம் பண்ணார். அதுக்கப்புறம் யதி தர்ம சமுச்சயம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை பண்ணார். அந்த யதி தர்மம் என்னது அப்படின்னு. யதி தர்மம் இவர் முன்னாடி இருந்தது அத்வைத்தியாக, ஆனா பாருங்க யதி தர்ம சமுச்சயம்னு பண்ணி ஒரு யதி எப்படி இருக்கணும்னா சாட்சாத் பகவத் ராமானுஜரை போல இருக்கணும் அப்படின்னு. அப்ப எப்படி அவரை உஜ்ஜீவனம் பண்ணேர் அப்படின்றது இங்க யாதவ பிரகாசகான்னு ஆறுது. அங்க எதுகுலத்தை எப்படி பிரகாசம் பண்ணேர் கண்ணன். அவரோபித்தவான் சுதே அபார்த்தான் அப்படின்னு. அப்ப கண்ணன் சுதே அபார்த்தான் அப்படிங்கும் பொழும்போது பார்த்தன் அப்படின்னா அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு இருந்த விரோதிகள் அத்தனை பேரையும் அழிச்சார், தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணேர் இந்த மகாபாரத யுத்தத்துல. அப்படி ஸ்ருதே அபார்த்தானா ஸ்ருதிகளுக்கு அபார்த்தம் பண்ண இந்த வைதிக மதமா இருந்து இந்த ஸ்ருதிகளுக்கு அபார்த்தம் பண்ணவர்களெல்லாம் அதை தூக்கி பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகத்துல இதுதான் எந்தெந்த இடத்துல வேதாந்தத்தை அர்த்தத்தை எல்லாம் சில இடத்துல ஒண்ணு போகும், எந்தெந்த இடத்துல வேற வேற சொல்லியிருக்காளோ அதெல்லாம் சரி பண்ணேர் வேதார்த்த சங்கிரகத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர். அங்க என்ன பண்ணார் கண்ணன், அந்த அர்ஜுனுடைய விரோதிகள்லாம் ஸ்ருதே அப்படிங்கும் போது ஸ்ரீலிங்கமாக வச்சிருந்தா அந்த திரௌபதிக்கு கஷ்டத்தை கொடுத்தவாள எப்படி எத்தனை பேரையும் அந்த யுத்தத்துல அதர்மசாலிகள் எல்லாம் அழிச்சேர் அப்படின்றது தெரியுது. கடைசியில திரௌபதி சந்தோஷப்பட்ட, அண்ணா கிருஷ்ணா நீதானே என்ன ரட்சிச்ச அப்படின்னு அந்த கண்ணை தொடச்சிண்டு சந்தோஷப்பட்டாலாம். தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண அன்னைக்கு எனக்கு யாருமே இல்லை, கோவிந்தான்னு நான் கூப்பிட்டேன், எனக்காக அன்னைக்கு நீ புடவைய குடிச்சிட்ட, அந்த புடவை ஒண்ணுமே பண்ண முடியலன்றது அன்னைக்கே நீ காப்பாத்திட்ட, இருந்தா கூட தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி அதுவும் அந்த கேள்வி கேட்காம இருந்தா பாரு, பீஷ்ம துரோணாதிகளை கூட வதம் பண்ணிட்டேன். ஆனா அந்த எப்படி கண் தொலைச்சிருந்தாலும் அப்படி வேதமாதானவள் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அவதாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீபாஷ்ய ஸ்தாபனத்துக்கு அப்புறம் நமக்கு இப்படி பேர்பட்ட அர்த்தங்கள்லாம் சொன்னாலே அப்படின்னு கண் கலங்கி இருந்தாலாம். பாஷ்யக்காரர் இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணவனும் விஷ்டாத்வைத்தத்தை கண் தொலைச்சிருந்தாலாம், அப்படி சந்தோஷப்பட்டாலாம். அப்படி நனு ராமாவரஜா சயேஷ பூயகா அப்படின்னு இப்பேற்பட்ட அவர் ராமானுஜன், கண்ணனும் ராமானுஜன், பலராமனுடைய தம்பி. ராமானுஜன் ராமனுடைய அனுஜன், தம்பின்னு அர்த்தம். பலராமர் கிருஷ்ணர், பலராமனுடைய தம்பி. அங்க கோகுலத்துல எல்லாரும் ராமகிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவா. பலராமர ராமன் கிருஷ்ணன், ராமகிருஷ்ணர்கள் வரா அப்படின்னு. நனு ராமா வரஜா, அவர் பலராமருடைய தம்பி, இவர் ராமானுஜன். சயேஷ பூயகா அப்படின்னு இந்த ராமானுஜராக இருந்து இப்பேற்பட்ட கண்ணனே இந்த ராமானுஜராக அவதாரம் பண்ணேர் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்றேன். சமயம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.